ஹாய் ஹலோ தமிழ் சிவர்ஸ், நான் உங்கள் ஜித்து. முதல் முறையாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து திருநங்கை நடிச்சிருக்க படம் தான் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ குமாரராஜ். இவங்க ஆரண்ய காண்டம் படத்தோட இயக்குனர். இந்த படத்தை இவங்க மாறுபட்ட கதைக்களத்தோட இயக்கியிருக்காங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு ரசிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தியாகராஜ குமாரராஜா ரொம்ப பிடிக்கும். தியாகராஜ குமாரராஜா விஜய் சேதுபதிக்காகலாம் வரல, வேற யாருக்காகவும் வரல, அவர் மட்டும் தான். இந்த கதையை 8 வருஷமாக எழுதிட்டு இருக்காராம். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. நான் முக்கியமாக வந்ததுக்கான ரம்யா கிருஷ்ணாக்காக தான் வந்தேன். என்ன மாதிரி லுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா ட்ரைலர்? நீங்கள் அந்த லுக்குக்காகவே நான் வந்திருக்கேன் இப்போ படம் பார்க்க. சூப்பர் டீலக்ஸ் ட்ரைலர் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ மூவி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஏன்னா மக்கள் செல்வனுக்காக வந்திருக்கோம். எப்படியும் நல்லா தான் இருக்கணும், படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும். அதுவும் இல்லாமல் சமந்தாலாம் வேறு நிறையா லெஜண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் செல்வனுக்காக போய் பார்க்கணும். தெரில, பார்க்குறோம். புதுசாக பண்ணியிருக்காரு தலைவர், அதான் பார்த்துட்டு எப்படி இருக்குது. அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் எல்லாமே பண்ணுவார், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தா வந்துட்டு விஜய் சேதுபதி சம மாசு, அதனால எதிர்பார்த்து போகிறேன். விஜய் சேதுபதி ஒரு 7.5 வருஷம் கழிச்சு டிகே படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ப்ரோ. செம்மையாக இருக்கும் படம். தியாகராஜன் குமாரராஜா படம் வேறு எனக்கு, அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம். ட்ரைலர்லாம் வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்டேஷன் நிறைய. ஆக்சுவலாக ஆரண்ய காண்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து குமாரராஜா சொல்லுவார், இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் எப்படி ஒய்எஸ்ஆர் வந்து இப்படி மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ வந்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அதாவது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா தான் ஒரு பெஸ்ட் அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒய்எஸ்ஆருக்காக தான் மெயினாக. நான் ஒரு ஃபஹத் ஃபாசில் ஃபேன், அதனால தான் படம் பார்க்க வந்தேன். செம்மையாக தான் இருக்கும். விஜய் சேதுபதி வேறு திருநங்கையாக நடிச்சிருக்காரு, பயங்கரமாக இருக்கும். மிஸ்கின் இருக்கார், அப்புறம் நிறைய பேர் கதை எழுதியிருக்காங்க. வேறு லெவலில் தான் இருக்கும். ஆரண்ய காண்டம் டைரக்டர் வேறு செஞ்சுருப்பார். செம்மையாக ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். திருநங்கைக்கு ஒரு ரெக்கக்னிஷன் விஜய் சேதுபதி கிட்டேருந்து கிடைக்கிறது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ப்ரோ என்ன சொல்லே வேணாம் ப்ரோ, ஆரண்ய காண்டம் ஒரு படமே போதும் ப்ரோ, அதுக்கான சாட்சி. அப்புறம் விஜய் சேதுபதி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. படம் வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம். நான் உள்ள விஜய் சேதுபதி 2 வருஷம் போகிறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு, எப்படி வராருன்னு ஒரு கேரண்டி இல்லாமல் தான் போகிறோம். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. நான் தேனி சொந்தூர், நாங்கள் படத்துக்காக வந்திருக்கோம். 5 மணி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு வந்திருக்கோம். விஜய் சேதுபதி படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. அது டேரக்டர் வர ஆரண்ய கண்டா எடுத்து அதுக்கப்புறம் கேப்புக்கு அப்புறம் இப்போ எடுக்கிறாரா, அதனால் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. ஆமாம், அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ரோலும் வித்தியாசமாக பண்ணுறாரு விஜய் சேதுபதி. இந்த படத்தில் அப்படி என்னத்தை டிஃப்ரெண்ட்டாக வர நடித்த திருநங்கையா, அந்த ரோல் அவருக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆரண்ய காண்டமே நாங்கள் ரொம்ப இப்போ ரீசெண்டாக தான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு வேறு லெவல் ஹைப்பு. ஸோ சேம் டேரக்டர் இருக்கிறப்போ ஒரு சூப்பர் எக்ஸைட்டேஷன் தான். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ட் ஃபிலிம் ஜானரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுற படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.